சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறோம், கப்பல் பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறோம், லைஃப்பில் செட்டில் ஆகிறோம். ஐயோ அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி. நான் உனக்கு தங்கச்சியாவா இருக்கேன்? இல்லை, நான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கேன். பிகாஸ் யாருன்னா வந்துட்டாங்கன்னா. சரி சரி வா போலாம். இங்க இருக்கிறது உண்மையாவே டேஞ்சர். அப்புறம் நான் உனக்கு உண்மையாவே தங்கச்சியாயிருவேன். சரி வா, எங்கே போகலாம்? எங்க வேணா போலாம், ஆனா 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும். அப்போ நீ வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்ன பார்க்கறத விட டைம் தானே அதிகமாக பார்ப்பேன். 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன பார்க்கறதே கஷ்டமா. சரி வா, பீச்சுக்கு போகலாம். ஏய் வெயில் அடிக்கும்டா, ஏசி இருக்க இடமா போலாம். அப்போ தியேட்டருக்கு போகலாம். முழு நாளுமே அங்கேயே போயிருண்டா. எங்கேயாவது புதுசா போலாம். ஏசி இருக்கணுன்ற, போகாத இடமா இருக்கணுன்ற. அப்போ எங்கள் ஆஃபீஸ் தான் போகணும். ஏய் செம்ம ஐடியாடா. பேசாம உங்க ஆபீஸ்க்கே போயிடலாம். ஆஃபீஸா? ஹாய், ஐ அம் சிங்கிள். உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. பரவாயில்ல, வேற யார்கிட்ட போய் சொல்லுங்க. அக்கா, ஐ அம் சிங்கிள். என்கிட்ட எதுக்குப்பா சொல்ற? உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க. அடிங்க. ஐ அம் சிங்கிள். உங்க சொந்த ஊர் திருப்பதியா? லட்டு மாதிரி இருக்கீங்களே. அருண் சோ கியூட். இவ்வளவு கிரிஞ்சா இருக்கு கியூட்ன்றா. நீங்க சிங்கிளா? எஸ், கேபிட்டல் SINGLE, சிங்கிள். ஹை, ஆபீஸை பத்தி நினைச்சு ஆபீஸ் பார்க்கிங்கே வந்த மாதிரி இருக்கு. மாறிலாம் இல்ல, இது ஆபீஸே தான். இறங்குடா. ஏய், என்ன கிட்ட இங்க கூட்டு வந்த? நான் திரும்ப கண்ண முறேன், என்ன அதே இடத்துல திரும்ப விட்டுரு. ஏய், யாராச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் ஆபீஸ் கூட்டு வருவாங்களா? நீ தானே சொன்ன உன் ஆபீஸ்க்கு யார் வேணா வரலான்னு. அன்னைக்கு கூட மேனேஜர் குடும்பத்தையே கூட்டிட்டு வந்தாரலாம் சொன்ன. இறங்குடா. நானா சொன்னேன்? ஐயோ, இறங்கு. அருண், ஏதோ திக்கு திக்குன்னு கேக்குதுல? ஐயோ, வெளியவே கேக்குதா? அது ஒன்றும் இல்லைம்மா, லிஃப்ட்ல ஆயில் போடல, அதான். ஓ, ஐயோ, யார் பிளான் பண்ணுமே, என்ன பண்றது? ஒரு நிமிஷம். என்னடா? உள்ள எல்லார்கிட்டயும் நீ என் தங்கச்சின்னு சொல்ற. அடப்பாவி, என்ன தங்கச்சின்னு சொல்லி கழட்டி விடுறத கன்ஃபார்ம் பண்றியா? அப்படி இல்லடி. வேற எப்படி? அது உன்னை ஆளுன்னு சொன்னா உள்ள எல்லாம் கண்ணு வச்சிருவானுங்கம்மா. ஏன்னா நீ அவ்வளவு அழகு இல்ல. அப்படியா சொல்ற? நீ போய் சொல்ற. போய் தான் சொல்றேன். என்னது? உன்னை என் தங்கச்சின்னு போய் சொல்றேன். சரி வா போலாம். கடவுளே, அஜித்தை காப்பாத்துப்பா. ஏய் அருண். ஐயோ ஜந்து, யாருங்க? தங்கச்சி. ஓ ஹாய். பாய். நீ போய் உட்காரு, நான் வரேன். நானும் நில்லுங்க. நீ வர. பித்தங்கடா. பாத்ரூம்ல. இனி ஃபுல்லா கண்ணு கம்ப்யூட்டர்ல தான் இருக்கணும், புரியுதா? கம்ப்யூட்டர்ல தான் இருக்கும். புடிங்கி விடுவேன். போ. நான் பாப்பனே. வருவி வரமாட்டி. என்னடா? எனக்கு ஒன்று பண்ணுண்டா. டேய், நான் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது. என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. டேய், ஹெல்ப்பா தான்டா கேக்குறேன். ஹெல்ப்பா கேட்டாலும் அதெல்லாம் பண்ண முடியாதா? டேய், இங்க இல்லடா. எங்க கேட்டாலும் அதெல்லாம் பண்ண முடியாதா? ஐயோ, அட 18+ எருமை தனுஷ் ஆபீஸ் வந்திருக்காடா. நீ சிம்புவா கூட வா, எனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, பிரேம்ஜி திரும்பிட்டாரா, இவனும் திரும்பலையே. டேய், தனுஷாடா, தனுஷ் ஆபீஸ் வந்திருக்கா. ஓகே ஓகே, அவ எதுக்கு வந்தா? பார்க்கணும்னு சொன்னாடா. எதை? டேய், ஆபீஸ பார்க்கணும்னு சொன்னாடா. ஓ சரி, இப்போ என்னத்துக்கு? நான் வேற ஆபீஸ்ல எல்லார்ட்டையும் சிங்கிள்னு சொல்லி வச்சிருக்கேன்டா. ஓ. அதுவும் இல்லாம பிரியா கிட்ட ஃப்ளர்ட்லாம் பண்ணி வச்சிருக்கேன்டா. ஓ. இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு தான் தெரியும். எனக்கே தெரியாது, அண்ட் இது அவளுக்கு தெரியவே கூடாது. அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஓ, நீ இதான் கேட்க வந்தேன்னு எனக்கு தெரியாதுடா. ஐ எம் வெரி சாரி. அப்ப ஹெல்ப் பண்றியா? அப்ப சோறு வாங்கி தெரியா? ஓகே. அப்ப எனக்கு ஓகே. ஓ ஐத்திக்கு வா. இல்லடா, அந்த ஃப்ளஷ் ஐத்திக்கு வான்னு கேட்டேன்டா. வாடா. என்னடா பண்ணலாம்? டேய், நீ சிங்கிள்ன்றத மறைச்சா மட்டும் போதும்டா. அப்ப பிரியா? பிரியா பத்தி விடு, அவ தான் இன்னைக்கு லீவாச்சே. லீவா? ஓ, சூப்பர் மச்சான். நம்ம வேணா 2 நாள் லீவ் எடுத்துக்கலாமா? வைடா. அங்க பாரு, முடிச்சு விட்டீங்க போக. பித்து, இவங்க தான் தங்கச்சியோட அருண். அருணோட தங்கச்சி. சரியும். என்னால தான் இந்த ஆபீஸ்க்கே தெரியும். அதுவும் தெரியும். ஹாய். ஐயோ, வேணடி வா. இவ்ளோ லேட்? நீ இன்னைக்கு லீவ்னாங்க. நான் லீவ் போடலையே, 1 hour பெர்மிஷன் தானே போட்டேன். டாக்டர் ஸ்டேஞ்ச் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. மேனேஜர் கூப்பிடுறாரு. எஸ், கம் இன். ராங் நம்பர். பைத்தியம். ஐயோ, நீ வா. கொஞ்ச நாளே. இந்த லுக்லயே அவளை மடக்கறா. டேய், அவளை பார்க்காத. அருணோட தங்கச்சி. இருக்கட்டும், ஏன் ஆளை உசார் பண்ணால, அவன் தங்கச்சியை நான் உசார் பண்ணி எனக்கு வந்த வலி அவனுக்கும் வர வெப்பன்டா. ஏன்? வலிக்கு வலி, பழிக்கு பழி. பள்ளி இந்த ஆபீஸ்ல பள்ளி கூட ஒழுங்கா வேலை செய்யுது. ஆனா இப்படி பள்ளிக்கு போயிட்டு வந்து சில்லியா இருக்கீங்க. இப்படி சொல்லி காட்டாதீங்க சார். டெய்லி காலைல பேப்பர் போடுவான் போல. எப்படிதான் எங்கெல்லாம் இருக்கீங்களோ? நிக்க வச்சு கையை நீட்டினா டியூப்லைட் பட்டி மாதிரி இருப்பான். இவெல்லாம் பேசுறான். கால் தட் வேஸ்ட் ஃப்ரெண்ட் ஐசே. ஓ சார், சிங்கிள் அருண். சிங்கிள் ரூமா? அருண். ஓ, அவன் வேஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை சார், என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த மூஞ்சலிக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கடா. டெய்லி கொடுக்குறான், இன்னத்துக்கு தான் தெரில. வேஸ்ட் ஒன். அருண், மேனேஜர் காலிங்டா. வேஸ்ட். சோபா நல்லா இருக்கும், படுத்தினா தூங்கிடுவேன். இன்கிரிமெண்ட் வாங்கிட்டு வரேன் மச்சான். என்னன்னே தெரியாம சந்தோஷமா போறானே. ஃபர்ஸ்ட் இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்லணும். அந்த மாப்பு கொம்பு உனக்கும் பேப்பர் போட்டானா? போக மாட்டானே. மொத்த ஆபீஸையும் என்ன ஒரே ஆளா பாத்துக்க சொல்றாரு. ஏன் வாட்ச்மேன் வரலையா? சரி
ஆபீஸ்ல ஏதாவது தேவைன்னா எல்லாரும் ஏன்ட்ட தான் கேட்பாங்க. ஏன் நீ ஆபீஸ் போயா? ஐயோ என்ன பண்ணி கூட பேசுவோம். டேய் அந்த வளர்ந்து ஏதோ வளர்க்கறதுக்காக வரான்டா அவன முதல்ல பாருடா. ஹாய், ஐ அம் சபரி. ஹாய், ஐ அம் தனுஷா. ஷீ இஸ் தனுஷா. ஹாய் தனு. யூ கான் சீ ஹிம் டா. பட போலாம். இந்த ஏதோ ஒரு பக்கம் வாடா. ஏய், யார் கை கொடுத்தாலும் கை கொடுத்துருவியா? நானாவது கை தான் கொடுத்தேன். சில பேர் ஹக்கே பண்ணாங்க. நான் ஹக் பண்ணலையே, அவ தான் ஹக் பண்ணா. நான் உனக்கு கை கொடுக்கலையே. அப்புறம் டேய் நீ தானடா கை கொடுத்த. ஆமால. சரி வா சாப்பிடலாம். எனக்கு வேணாம். எனக்கும் வேணாம். ஏமா அவன் சாப்பாடு வேணான்றான். ஓ, அப்ப எனக்கு வேணும். சரி வா நம்ம போய் நீ வான்னு கூப்பிடாத, அப்புறம் அவ வரலன்னு சொல்லுவா. நீ வராதன்னு சொல்லு, அப்பதான் வருவா. சூப்பர் ஐடியா மச்சான். முடி மட்டும் தான் அதிகம் நினைச்சா மூளை அதிகம் உனக்கு. தனுஷா நீ வராத, நாங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோம். சரி. ஒரு ஹாய் பேசுடா. ஹாய் தனு வந்துட்டானுங்கடா. ஹாய். தீய சக்திகள் உனக்கு மட்டும் எப்படிரா நெகட்டிவிட்டியே பண்ணாம வேலை பார்க்குது? தெரியலையே ப்ரோ. அருண் வா வந்து உட்காரு. இல்ல நான் தனுஷாக்கும் சபரிக்கும் நடுவுல உட்காந்துக்கிறேன். என்ன அருண், நீ எப்பவும் நீ பிரியா பக்கத்துல தானே உட்காருவ. இன்னைக்கு முடிச்சு விட்டீங்க, போங்க. ஏன்? ஏன்னா அவ தானே டெய்லி ஊட்டி விடுறா. அடிங்க. டாக்டர் சேஞ்ச் கதவு துறையா. பேசிட்டேன்டா. உட்காருங்க சார். அதான் ஊட்டி விடுவாங்கன்னு சொல்றாங்கல்ல. வந்து உட்காருங்க. ஓரமா உட்காருங்க சார். என்னடா உதறணும் உனக்கு? என்ன உதறுது? உட்காரு. வா வா வச்சுக்கிறேன். இந்தாம்மா, மற்றவங்களுக்குலாம் பிரிஞ்சு உனக்கு பிரியாணி வாங்கியிருக்கேன்டா தங்கச்சி. மச்சான் ஃபார்மிடா. எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு புடி. ஏசி போடவாடா தங்கச்சி, ரொம்ப ஹீட்டா இருக்க. டேய் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னியடா. எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ உனக்கு என்னோட சாப்பாடு தான் முக்கியமாடா? எனக்கு பசிக்கும் இல்ல, நீ கொஞ்சம் சாப்பிடுறியா? அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? நீ எதுக்கு வேணா எடுத்துட்டு போ, எனக்கு என்ன வந்துச்சு? என்ன பிரியா டெய்லியும் பிரியமா ஊட்டிட்டு இருக்கா? அவ அண்ணன் நினைச்சு ஊட்டி விடுறாமா. அண்ணாவா? ஆமா, அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யாரு கல்யாணம் ஆச்சு? பிரியா அண்ணனுக்கு பிரியாவுக்கு தான் அண்ணனே இல்லையே. இல்லையா? அவ அண்ணன் இல்லடா, சொந்தக்கார அண்ணன் இருக்கலாம்ல. ஓ அது இருக்கலாமே, இருக்குமே. பிரியாணி எப்படி மாறிச்சு? இட்ஸ் லைக் யுவர் ஃபேஸ். தேங்க்யூ. என்னப்பா சொல்லிட்டு போறா? மூஞ்சி மாதிரி இருக்குண்ணா. ஓ அவ்வளோ நல்லா இருக்கா? டேய் எனக்கு இந்த பிரியா கூட பிரச்சனை இல்லடா. சரி. நான் சிங்கிள்னு சொன்னது கூட பிரச்சனை இல்லடா. அப்ப பிரச்சனை இல்ல, வா டேய், போலாம். பிரச்சனை இருக்கு. என்னது? சபரி தனுஷாவை பாக்குறதாண்டா பிரச்சனையா இருக்கு. ஓ இப்போ ஆல் இந்தியா ரேடியோ கம்மிங் பா. ஐ காட் an ஐடியா. டேய் மச்சான், ஓ தங்கச்சி லவ் பண்றால. தங்கச்சியா? அதான்டா தனுஷா, தங்கச்சி லவ் பண்றால. தங்கச்சி தங்கச்சி என் தங்கச்சி. ஏன்டா ஒரு அண்ணனா தங்கச்சி லவ் பண்றப்போ தடுத்து பிரிச்சு விட தேவலையா? பிரிக்கிறேன் பிரிக்கிறேன். டேய் நாங்க பேசின ஏதாச்சும் உனக்கு கேட்ச்சு? இல்லையே. இல்ல கேட்கலையா? ஏண்டா நம்ம பேசுனது வெளியே இருக்க தனுஷாக்கே கேட்டிருக்கோம், இந்த தற்கொலை கேட்கலன்றான். அங்கதான் ட்விஸ்ட். இவன் இங்க கேட்டத அப்படியே கொண்டு போய் சபரி கிட்ட கொண்டு போய் கொட்டுவான். சொன்னா அவன் எப்படி நீ பிரியா கிட்ட பேசுறத பார்த்து பிரியா கிட்ட பேச நிப்பாட்டினானோ அதே மாதிரி தனிஷா லவ் பண்றான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவகிட்ட பேச நிப்பாட்டுவான்ல. அப்போ நம்ம பேசினதை சபரி கிட்ட போய் உளருவான். அப்படியே தான் உளருவான். யார்கிட்ட சொல்றேன்னு தெரியல, அதான் உன்கிட்ட சொல்றேன். நம்ம அருண் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அருணா என்ன பண்ணா? அருண் என்ன பண்ணா? அவன் அருணுக்கு தனுஷா துரோகம் பண்றான். நான் தானடா தனுஷா. தனுஷாக்கு அருண் துரோகம் பண்றான். துரோகம் பண்றானா? என்ன துரோகம் பண்றான்? பண்ண போறான். என்னடா பண்ண போறான் சொல்லு. பித்து உங்க லவ் தடுக்க உங்க அண்ணா கிட்ட ஐடியா சொல்றான். எனக்கு தான் அண்ணாவே இல்லையே. அருண் அவன் சிங்கிளா இருக்கறனால உங்களையும் சிங்கிளாக்க பாக்குறான். அருண் தான் கமிட்டட் ஆச்சே. அருண் கமிட்டடா. டேய் அருண் யாரடா லவ் பண்றான்? ஐயோ யார் லவ் பண்றான்னு தெரியல. யாரங்க லவ் பண்றான்? தெரியலையே. டேய் நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ? அதெல்லாம் இருக்காதுப்பா, அவங்க வேற யார் பத்தியாச்சும் பேசிட்டு இருப்பாங்க. பிரியாவா நினைக்கிறேன். அருண் என்ன தான்டா லவ் பண்றான்? அப்போ நீங்க யார் லவ் பண்றீங்க? டி லூசு, நாங்க ரெண்டு பேரும் தான்டா லவ் பண்ணிட்டு இருக்கோம். நீ அவனுக்கு தங்கச்சிடி. சீ அதெல்லாம் போய் உன்னை பத்தி தான் பேசினுக்குறாங்க, வா அப்படியே போயிடலாம். அருண் மாட்டி விட்டான்டா ஜெனி. அருண் இங்க வா. கூப்பிடுறாடா, வா போலாம். அவ என்ன சொல்றா? சீ அதெல்லாம் போய். நான் அத கேக்கல. உனக்கு கேட்கல, எங்க எல்லாருக்கும் கேட்சே. ஓ நான் கேக்குறா. அப்ப உனக்கு யாரு, நீ அவளுக்கு யாரு? நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணோம். நம்ம ரெண்டு பேருமா? உங்க எல்லார்ட்டையும் அவன் என் தங்கச்சின்னு போய் சொன்னேன். அப்போ நீ சிங்கிள் இல்லையா? அவன் தான் தெளிவா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்றான்ல. மேலும் பேசி டியூரேஷன் ஜாஸ்தியாக்க பாக்குறியா? போடா பிடிச்சிட்டான்டா. நீ பேசுப்பா. ஏன் அருண் என்கிட்ட இதை மறைச்ச? அது சொல்லு அருண். Why crowding? அருண் லவ் பண்றானா? ஓகே, அவ தங்கச்சிக்கு தெரியாம பாத்துக்கோங்க. அவன் தங்கச்சி ஏதாவது லவ் பண்றானா? ஆட போயா. எம்டி
என்னென்ன சார் சும்மா சும்மா ஷாக் ஆகுதுங்க. அப்புறம் பிபி ஜாஸ்தி ஆகி பிளாக் ஆகிட போகுது. அவன் டைலாக் பேசணும், கொஞ்சம் லூஸ் விடுங்க. ஓகே, யூ கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் த லீடரா. பொதுவாக கமிட்டான பசங்களாம் ஒரு ஜோனுக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்களுக்குன்னு எந்த ஃப்ரீடமும் இருக்காது. ஆனால் என் தனுஷா எனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தா. சிங்கிளாக இருக்க அந்த குரூப்பில் நான் மட்டும் கமிட்டன்னு சொன்னால் எங்கே நீங்கள் எல்லோரும் என்னை தனியாக பிரித்து பார்த்துருவீங்களோன்ற பயம். அதான். அருண், நீ இந்த ஆஃபீஸில் சிங்கிளாக இருக்கியா கமிட்டடாக இருக்கின்றதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இங்கே எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? சாரி பிரியா, உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பழகிட்டேன். கொஞ்சம் இல்ல ரொம்ப ரொம்ப ஏதோ கப்புள்ஸ் மாதிரி. சாரி சார், தெரியாமல் தெரிஞ்சு அஷ்டம் சார். இட்ஸ் ஓகே அருண். தனுஷா தான் ரொம்ப லக்கி உன்ன மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு. ஓகே, இதை பெருசுப்படுத்த வேணாம். நல்லா பெருசா சொல்லுங்க. மச்சான் வேலையை பாரு. நம்ம அருண் தான் கமிட்டடா. இத்தனை நாள் போய் சொல்லியிருக்கான். அருணே, லவ்லாம் பண்ற போல. உங்களையும் விட்டு வைக்கல அந்த ஜந்து. அப்பாடா வாசுருதி போலாம். பிரியா எனக்கு. அஸ்தான்டா. அண்ணா பாய். பாய். எஸ்கியூஸ் மீ. எஸ், டெல் மீ. எதுக்கு அறிஞ்சாரு ஹக் பண்ணாரு? அதாவது நீ பண்ணதில் அவனுக்கு ஒரு நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. அதான் குட். நாட் குட். டேய் ஃபீல் பண்ணாதடா. பிரியா கூட நடந்ததெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். அது இல்லை, அப்புறம் என்ன? நான் ஆஃபீஸ்க்கு வரட்டா? ஆஃபீஸ் வரியா? ஐயோ, யோசிக்க நம்மளும் சிங்கிள்னு வேற சொல்லி வச்சிருக்கோமே. ஏதோ இருக்கு சொல்றி. ஏய் அது இல்லடா, ஆஃபீஸ்க்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்களா? நான் வரேன் தனியா.